குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ திமுக வரிஞ்சு கட்டிட்டு வர அண்ணாமலை அவர்கள் ஏன் ஏடிஎம்கே பற்றி நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்க? தங்கமணி அவர்களை பற்றியோ, வேலுமணி அவர்களை பற்றியோ, விஜயபாஸ்கர் பற்றியோ, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஊழல்கள் பற்றியோ ஏன் வாய் திறந்தே பேச மாட்டேன்றீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி ஏன் வாய் திறந்தே பேச மாட்டேன்றீங்க? சென்னை பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த பாதிப்பில் அண்ணாமலையும் இருந்தார்ல, அப்போ அவருக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த ஒரு பக்குவம் வேணுமா கூடாதா? எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்கக்கூடாதுலங்க. இவ்வளோ வாய் திறந்து பேசுகிற அண்ணாமலை, திமுகவுக்கு எதிராக பேசுகிற அண்ணாமலை, மோடி அவர்களிடம் பேசி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன், சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ உள்ளே வந்து 4 பேர் வந்தாங்க பாருங்கள், புகை கொண்டு தூக்கி வீசுறதுக்கு, அவங்களோட இந்த அரசும் சேர்ந்து செயல்படுதா? அப்போ கேள்வி கேட்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலை சொல்லாமல் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது இந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நசுக்கக்கூடிய ஒரு செயல் தானே. இந்த நாட்டுக்கு யார் தங்கத்தை வாங்கி கொடுக்க போகிறா? பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங்கும் அவங்க ஃப்ரெண்டுமா போயிட்டு மல்யுத்தத்தில் சண்டை போட்டு தங்கம் வாங்கி கொடுக்க போகிறாங்க. அவங்க எவ்வளோ வேதனையோடு கண்ணீர் சிந்தி நான் இதுக்கப்புறம் மல்யுத்திய விளையாட்டே நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அபமானகரமான ஒரு செயல். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம், நான் ஜெரி. இன்றைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க இருக்கிறார் இளையோர் கூட்டமைப்பின் தலைவர் லோயலாமணி அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். சில மாதங்களுக்கு முன்னாடி திமுகவுடைய சொத்து பட்டியல் வெளியிடும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இனி ஒவ்வொரு அமைச்சர்களாக சிறை செல்வார்கள்னு சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது விசாரணை சிறைவாசியாக இருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக இப்போது பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் இது வரைக்கும் எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க நிறைய பேர் ஊழல் குற்றச்சாட்டும் இருக்குது. அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கலை, அவர்கள் வீட்டிற்கும் அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுக்கல, அவர்களுக்கு இது மாதிரியான தண்டனைகளும் வரலையே. இது வந்து அண்ணாமலை சொல்கிறதுனால நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம். இவர்கள் வந்து குற்றம் செய்ததால் நடக்குது. முன்னால் அந்த இப்போதைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள், இப்போ செந்தில் பாலாஜி அவராக இருக்கட்டும், இப்போ பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணதுனால தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அண்ணாமலை சொன்னதுனால கைது செய்யப்படலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவினுடைய அமைச்சர் கைது செய்யப்படணும், திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, எவ்வளோ முறைகேடுகள் நடந்தது, எவ்வளோ ஊழல்கள் நடந்தது, அது குறித்து ஏன் வாய் திறந்து பேசவே மாட்டேன்றாரு? இப்போ பிஜேபி அரசாங்கம், மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்க பிஜேபி அரசாங்கம் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணுறாங்களே, பல டெண்டர் ஊழல் பண்ணியிருக்காங்களே, 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்ததை சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்காங்களே, அது குறித்து சரியானது இல்லை. ஒரு அனுமானத்தின் பேர்ல ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சாதாரண பொதுமக்களோ ரோட்ல நடந்து போறவனா பேசல. இல்ல, அதுதான் வணிக வரி, அது எக்ஸ்ட்ரீமான அமௌண்டா சொல்லல. கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு துறை தான் அறிக்கை வெளியிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன். 3ஆம் தர மக்கள் யாரும் வெளியிடல. அப்ப அது குறித்து அண்ணாமலை பேசணும்ல. இப்போ திமுக வரிஞ்சு கட்டிட்டு வர அண்ணாமலை அவர்கள் ஏன் ஏடிஎம்கே பற்றி நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்க? தங்கமணி அவர்களை பற்றியோ, வேலுமணி அவர்களை பற்றியோ, விஜயபாஸ்கர் பற்றியோ, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஊழல்கள் பற்றியோ ஏன் வாய் திறந்தே பேச மாட்டேன்றீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி ஏன் வாய் திறந்தே பேச மாட்டேன்றீங்க? அதை பற்றி பேசணும்ல. எத்தனை மாநிலங்களில் பிஜேபி கட்சியை சார்ந்த அமைச்சர்கள், அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு இருக்காங்களே, அது குறித்து ஏன் நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்க? இப்போ 141 பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, அது குறித்து வாய் திறந்து நீங்கள் பேச மாட்டேன்றீங்க? இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 5000 கோடி இழப்பீடு தொகை கேட்டுச்சுல, வெள்ள நிவாரண தொகை கேட்டதில் 900 கோடி தான் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு. இல்லைங்க, தமிழ்நாட்டில் பயங்கர பாதிப்பு, எங்களுக்கு இந்த காசு பத்தாது, எங்களுக்கு இன்னும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டு வாங்கி கொடுக்கணுமா கூடாதா? அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? அவரும் இதே தமிழ்நாட்டில் தானே இருக்காரு, இவரே இதே சென்னையில் தானே இருக்காரு. சென்னை பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த பாதிப்பில் அண்ணாமலையும் இருந்தார்ல, அப்போ அவருக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த ஒரு பக்குவம் வேணுமா கூடாதா? எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்கக்கூடாதுலங்க. இவ்வளோ வாய் திறந்து பேசுகிற அண்ணாமலை, திமுகவுக்கு எதிராக பேசுகிற அண்ணாமலை, மோடி அவர்களிடம் பேசி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுங்க, தென் தமிழகம் முழுவதும் வெள்ளத்தால் மூழ்கி கிடக்குதாங்க, கவர்மெண்ட் காசு இல்லைன்னு ஒன்றும் வேலை செய்ய முடியாமல் ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க, அப்போ காசை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அண்ணாமலைக்கு இருக்குல்ல, அது குறித்து பேசுவார் அவர். அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் திமுக பேச சொல்லுங்க. திமுக மீது விமர்சனங்கள் இருக்குதான், அந்த விமர்சனத்தை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி இருக்குல்ல, அது அண்ணாமலைக்கு கிடையாது. இதே அண்ணாமலை அவர்கள் தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊழல் யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தானே சொல்றாரு. இல்ல, ஊழல் யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தானே. அதிமுக ஊழல் கட்சி தானே, அப்போ அதோடு ஏன் நீங்கள் கூட்டணி வச்சிங்க? அப்போ வெக்கமா இல்லையா, அவமானமா இல்லையா? அதை ஊழல் கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி வைப்பீங்க. இந்தியா முழுவதும் பிஜேபி கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாக பாருங்கள், எல்லாம் ஊழல் கட்சிகள் தான். அப்போ ஊழல் கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பே அப்படின்றது வந்து
எவ்வளோ ஒரு நகைச்சுவையாக இருக்குது, எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. கேவலமான நகைச்சுவையான அரசியலை ஏன் அண்ணாமலை அவர்கள் செய்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்கையில் நீங்கள் நாடாளுமன்றத்தை பற்றியும் பேசினதால கேட்குறேன். 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியில் போராட்டமும் செய்திருக்கிறாங்க. அதையும் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். என்னென்னா 141 பேர் போராட்டம் பண்ணும்போது அவங்க வந்து துணை குடியரசுத் தலைவரை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அவரை மாதிரி வந்து மிமிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் நீங்கள் துணை குடியரசுத் தலைவரை விமர்சித்தாங்க, மிமிக்ரி பண்ணாங்க அப்படின்னு பேசுகிற அண்ணாமலை அவர்கள், பாராளுமன்றம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அவை, உட்காந்து அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அவையில் ஒரு 4 பேர் உள்ளே பூந்து புகைக்குண்டுகளை எடுத்து வீசுறா அப்படின்னா அப்போ அங்கே பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்குல்ல, அப்போ அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உயிரச்சம் ஏற்பட்டிருக்குல்ல. இப்போ புகைக்குண்டு தூக்கி வீசினா நாளைக்கு வெடிகுண்டை தூக்கி வீசியிருந்தா அது யார் பொறுப்பேற்பது? அதை குறித்து பேசணுங்க அண்ணாமலை. துணை குடியரசுத் தலைவரை விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. நீங்கள் கருத்து சுதந்திரம் கொண்ட ஒரு நாடு இல்லை, நீங்கள் எதுக்கு 141 பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க? காரணமே இன்னும் சொல்லலையே. அதாவது நாடாளுமன்றத்தில் மோடியும் பேச மாட்டாரு, மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேச மாட்டாரு. இதே கேள்வியை செய்தியாளர் கேட்கும் போது சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதான்னு கேட்குறாரு. அதிகாரம் அவை தலைவருக்கு இருக்குதுங்கிறாரு. அதாவது சஸ்பெண்ட் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு, ஏன் சஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லணும்ல, எதுவுமே சொல்லாம அதை தான் சொல்றாரு. நீங்க வந்து இதை விவாதிக்கணும்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. இல்ல இது அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை சொல்றேன். செய்தியாளர் சந்திப்புல இதே கேள்வியை செய்தியாளர்கள் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா 141 எம்பிக்களும் இதை விவாதிக்கணும் சொல்லிட்டு இதை வேற கோணத்துல கொண்டு போறாங்க. இது வந்து நாடாளுமன்றத்தில் நடந்தது சரின்னு யாருமே சொல்லலையேங்கிறார். தப்பு தான் நாங்களும் சொல்றோம். தவறு நடக்கல, சரின்னு சொன்னா மட்டும்தான் அதை விவாதிக்க முடியும். தவறு நடந்துருச்சு அப்படின்னா அந்த தவறு ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, அந்த 4 பேர் எப்படி உள்ள போனாங்க, யாருடைய பரிந்துரை கடிதத்தின் அடிப்படையில் பாஸ் வாங்கிட்டு உள்ள போனாங்க? ஒரு பிஜேபி கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய பரிந்துரை கடிதத்தின் அடிப்படையில் தானே நீங்க பாஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ இது திட்டமிட்டு பிஜேபியால் இந்த 4 பேர் உள்ள கொண்டு போகப்பட்டார்களா, இல்லை பிஜேபி சொல்லி இந்த 4 பேர் வந்து புகை கொண்டு உள்ளே வீசினாங்களா? இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு, இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிஜேபி அலுவலகத்திலோ இல்லை கமலாலயத்திலையோ இல்லை ஏதாவது ஒரு அலுவலகத்திலோ யாரோ ஒரு மர்ம நபர் உள்ளே போயிட்டு ஒரு புகை கொண்டு எடுத்து வீசிட்டு இதை பற்றி யாருமே பேசாதீங்கன்னு அண்ணாமலை சொல்லுவாரா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து எங்கள் நாடாளுமன்ற அது வந்து பிரதமருக்கே ஒரு அச்சுறுத்தல் தாங்க. இது நடந்தது வந்து சரின்னு சொல்லியிருந்தாதான் நீங்கள் வந்து விவாதம் பண்ணலாம், நாங்களும் இது தவறுன்னு தான் சொல்கிறோன்னு சொல்கிறாரு. தவறு எப்படிங்க நடக்கும்? நாடாளுமன்றத்தினுடைய அந்த மைய அவைக்குள்ளே வந்து அவ்வளோ எளிதாக யாராலையும் போக முடியாது, உங்களாலேயே என்னால் யாராலையும் போக முடியாது. 4 கட்ட பாதுகாப்பை தாண்டி தான் அந்த அவைக்குள்ளேயே போக முடியும். ஒரு புகை குண்டை எடுத்துக்கிட்டு 4 கட்ட பாதுகாப்பையும் மீறி அவங்களால எப்படி போக முடிஞ்சிச்சு? பாதுகாப்பு அங்கே ஏன் குறைபாடு ஆனது? அது குறித்து தானே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் இருக்குல்ல, பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களுக்கு, பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல. அதுதானே இவங்க கேட்குறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது ரொம்ப பயமாக இருக்குது, நாடாளுமன்றத்தில் உட்காந்து பேசுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குன்னு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சொல்லும்போது அவர்கள் சொல்வதை கூட காது கொடுத்து கேட்காம நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அங்கே அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே நடந்த சம்பவத்தை பிஜேபி மறைமுகமாக ஆதரிக்குதா? அந்த புகை குண்டு போட்ட சம்பவத்தை ஆதரிக்குதா? இப்போ அது குறித்து தானே எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க. இந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ சரிங்க நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இது காரணம், இப்படி உள்ளே வந்துட்டாங்க, இதான் பிரச்சனையா அப்படின்னு விளக்கம் கொடுக்காமல் அது குறித்து நீ பேசாத, அது குறித்து நீ ஏன் பேசுகிற, அது குறித்து ஏன் நீ போராட்டம் பண்ணுற, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அப்படி நீ பண்ணால் நான் நடவடிக்கை எடுப்பேன், சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ உள்ளே வந்து 4 பேர் வந்தாங்க பாருங்கள் புகை கொண்டு தூக்கி வீசுறதுக்கு, அவங்களோட இந்த அரசும் சேர்ந்து செயல்படுதா? அப்போ கேள்வி கேட்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலை சொல்லாமல் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது இந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நசுக்கக்கூடிய ஒரு செயல் தானே. பிஜேபி அரசாங்கத்தால் இந்த நாட்டுக்கும் பாதுகாப்பு கிடையாது, நாடாளுமன்றத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த நாட்டை ஆளுவதற்கும் நாடாளுமன்றத்தை ஆளுவதற்கும் ஒரு துப்பில்லாத ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சியாக பிஜேபி கட்சி இருக்குது. அதற்கு உதாரணம் வந்து மணிப்பூரில் நடந்த சம்பவம், இன்னொரு உதாரணம் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கிற சம்பவம். இது குறித்துலாம் அண்ணாமலை வாய் திறந்து பேச சொல்லுங்கள். இதனுடைய தொடர்ச்சியாக மல்யுத்த சம்மேளன, அதாவது மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக பிரிஜ்பூஷன் சரண் சிங் இருந்தார். அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருந்தது. அவருடைய நெருங்கியவருக்கு வந்து திரும்ப அவர் ஒரு தலைவர் பதவி கொடுத்ததாக மல்யுத்த வீராங்கனைகள்லாம் செய்தியாளர் சந்திப்பில் குவைட்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இனிமேல் நான் வந்து மல்யுத்தத்தில் ஈடுபட போவதில்லை,
இது வந்து எங்களுக்கு அரசும் எங்களுக்கு நேர்மையான நீதியை கொடுக்கல, நீதிமன்றமும் கொடுக்கல என்பது போன்ற கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறேன்? இல்லை, இது வந்து உண்மையிலேயே ஒரு அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு துரோகமான ஒரு செயல், ஒரு துக்கமான ஒரு செயல். அதாவது ஒரு நபர் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டார், அவருக்கு எதிராக வந்து பல மாதங்களாக டெல்லியில் மல்யுத்த வீரர்கள் எல்லாம் போராடினாங்க. அப்போயும் அந்த பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அவர் கைது செய்யப்படலை, எதுவுமே பண்ணலை. இப்போ மீண்டும் வந்து அந்த மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக அவருடைய உதவியாளரே, அவருடைய நண்பரே வந்திருப்பது எப்படி அந்த பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி அந்த மல்யுத்திய வீராங்கனைகளுக்கு எப்படி நீதி கிடைக்கணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒருத்தனை குற்றவாளின்னு நம்ம சொல்கிறோம், குற்றவாளியால் வர முடியல, குற்றவாளியுடைய நண்பர் வந்திருக்காரு, அவ்வளோதான். அப்போ எப்படி சுதந்திரமாக அந்த வீராங்கனைகள் அங்கே விளையாட முடியும்? அந்த கூட்டமைப்பின் கீழே எப்படி விளையாட முடியும்? எப்படி அவங்களால பணி செய்ய முடியும்? அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு இழுக்கு இந்த நாட்டுக்கு. இந்த நாட்டுக்கு யார் தங்கத்தை வாங்கி கொடுக்க போகிறா? பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங்கும் அவங்க ஃப்ரெண்டுமா போயிட்டு மல்யுத்தத்தில் சண்டை போட்டு தங்கம் வாங்கி கொடுக்க போகிறாங்க? இந்த மாதிரி சாக்ஷி மாலிக் போன்ற நபர்கள் தானே வாங்கி கொடுக்க போகிறாங்க தங்கம். அப்போ அவர்களுக்கு தானே நம்ம துணை நிற்கணும். அப்போ நீதி என்பது அவங்க பக்கம் தானே இருக்கணும். இங்கே நீதி என்பது அநீதி செய்யக்கூடியவர்களுடைய பக்கத்தில் போய் நீதி இருக்குது. அவர்களுக்கு வந்து அந்த தலைமை பொறுப்பு, அந்த தலைவர் பொறுப்பு போயிருக்கும்போது அவங்க எவ்வளோ வேதனையோடு கண்ணீர் சிந்தி நான் இதுக்கப்புறம் மல்யுத்திய விளையாட்டே நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானகரமான ஒரு செயல். குற்றவாளி தண்டிக்கப்படாமல் குற்றவாளிக்கே மீண்டும் அந்த ஒரு தலைமை பொறுப்பு வந்திருப்பது நாடு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்குது, பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்குது என்பதற்கு ஒரு சான்று தான் வந்து அந்த மல்யுத்த கூட்டமைப்பினுடைய இந்த புது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த செயல்பாடை நான் பார்க்குறேன். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறந்தனை தொட்டு பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிச்சிருந்தீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.